Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் புதிய ஒரு மாதத்தினை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்திய இறைவன் இந்த புதிய மாதம் முழுவதுமாக நம்மை வழிநடத்தி செல்லவிருக்கின்றார். இந்த புதிய நாளில் இறைவன் இதுநாள் வரை நமக்கு செய்து வந்த எல்லா விதமான நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமாய், அவரது திருவுளத்திற்கு ஏற்ப நம்மை வழிநடத்த வேண்டுமாய், நம்மை முழுவதுமாக இறைவனின் திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் பக்தியோடு இப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்றச் செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும் அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, வசனங்கள் 1 முதல் 17 முடிய.
யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபெயோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமென், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும், ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடமிட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது, அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்காத உறவில், நிறைவான உறவில், நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன்னிழல் நாடினே, அடியே
என் நிலை மாறினே. இறையே உன் நிழல் நாடினே, அடியேன் என் நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உறவில் இறையே உன் நிழல் நாடினே, அடியேன் என் நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உறவில் இறையே உன் நிழல் நாடினே, அடியேன் என் நிலை மாறினே. நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோல மாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோல மாறும். மாற்றங்களே மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே புறமானதே. மாற்றங்களே மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே புறமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னை வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உறவில் இறையே உன் நிழல் நாடினே, அடியேன் என் நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உறவில் இறையே உன் நிழல் நாடினே, அடியேன் என் நிலை மாறினே. Alleluia, 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 Alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 13 21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக. உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீ விரும்பும் மாற்றத்தின் முதல் விதையாக நீ இரு என்று காந்தியடிகள் குறிப்பிடுவார். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் அனைத்துமே கடவுள் விரும்புகின்ற மாற்றத்தின் முதல் விதைகளாக நாம் இருப்பதற்கான ஒரு அழைப்பினை நமக்கு தருகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா, இறைவாக்கினர் அனனியா என்ற இருவரை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எரேமியா கடவுளின் வார்த்தைகளை அறிவிக்கின்ற ஒரு மனிதராக இஸ்ரேல் மக்களிடையே செயல்பட்டவர். இந்த மக்கள் கடவுளுக்கு விரோதமான ஒரு பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்ற ஒரு மனிதனாக இந்த இறைவாக்கினர் எரேமியா இருந்தார். சில நாட்களுக்கு முன்பாக நாம் வாசித்தோம். இந்த இறைவாக்கினர் எரேமியா கோவிலின் முற்றத்தில் நின்று கொண்டு கோவிலுக்கு வந்து செல்லுகின்ற நபர்களை எல்லாம் பார்த்து, உங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்வதால் மட்டும் உங்கள் வாழ்வு மாறிவிடும் என எண்ணுவது தவறு என்பதை எடுத்துரைத்தார். பலவிதமான போதனைகளை இறைவாக்கினர் எரேமியா கடவுளின் கட்டளைக்கு இணங்கி இஸ்ரேல் மக்களிடையே அதிகாரத்தோடு எடுத்துரைக்கக்கூடிய நபராக இருந்தார். ஆனால் இவரது வார்த்தைகளை எல்லாம் கேட்ட மக்கள் தங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நல்லதொரு மனமாற்றத்தை அடைவதற்கு பதிலாக தாங்கள் செல்லுகின்ற பாதை சரி என நியாயப்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த இறைவாக்கினர் எரேமியா எப்போதும் நம்மை கண்டனம் செய்து கொண்டே இருக்கிறார் என்று கூறி அவரை புறம் தள்ளி அவரை ஒதுக்கி வைக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் விவிலியத்தின் துணை கொண்டு அறிகிறோம். கடவுளின் வார்த்தையை அறிவிக்கின்ற காரணத்தினால் சுற்றியுள்ள மனிதர்களிடையே தான் விலக்கப்படுவதாகவும் மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவதையும் உணர்ந்த இறைவாக்கினர் எரேமியா கடவுளை நோக்கி கதறுகிறார். ஏன் எனக்கு இத்தகைய நிலை? உமது வார்த்தைகளை அறிவித்ததன் விளைவு இந்த மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என கடவுளின் முன்னிலையில் அழுது புலம்புகிற போது
கடவுள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தவராய், நான் உன்னை மீண்டுமாக அவர்கள் முன்னிலையில் பெருமைப்படுத்துவேன் என கூறி இறைவாக்குனர் எரேமியாவை கடவுள் தேற்றுகிறார். ஒவ்வொரு முறையும் கடவுள் தேற்ற கடவுள் சொல்லுகின்ற வார்த்தைகளை துணிவோடு, எவரையும் கண்டு அஞ்சாத ஒரு மனிதனாக துணிவோடு எடுத்துரைக்கின்ற ஒரு நபராக இறைவாக்குனர் எரேமியா இருக்கின்றார். ஆனால் இந்த இறைவாக்குனர் எரேமியாவின் வார்த்தைகளை கேட்டு தொடர்ந்து இந்த மனிதன் நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காண்பித்து கொண்டு இருக்கிறாரே என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக மாற்றத்திற்கு சிலர் முன் வருகின்ற போது அவர்கள் மத்தியில் இறைவாக்குனர் அனனியா, நானும் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரின் சார்பாக இறைவாக்கு உரைக்கின்றேன், அவர் நம்மிடம் இருக்கின்ற இந்த துன்ப நிலைகளை எல்லாம் தகர்த்தெறிவார். குறிப்பாக பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற நம்மை 2 வருடங்களில் அவர் மீட்டு வருவார். இதுவே கடவுள் கூறக்கூடிய வார்த்தை என கூறுகிறார். கடவுளின் வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள விரும்பியவர்கள் கூட இறைவாக்கினர் அனனியாவின் வார்த்தைகளை கேட்டு கடவுள் நம்மை மன்னித்து விட்டார், நம் மனம் மாறாவிட்டாலும் கடவுள் நம்மை மீட்க தயாராக இருக்கிறார் என்று எண்ணக்கூடியவர்களாக செயல்படுகிறார்கள். இறைவாக்கினர் அனனியாவின் வார்த்தையை அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இறைவாக்கினர் எரேமியாவையோ புறம் தள்ளுகிறார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தனிமையில் சென்று கடவுளோடு உரையாடுகிறார் இறைவாக்கினர் எரேமியா. கடவுள் அவரோடு பேசுகிறார். நீ எழுந்து சென்று இறைவாக்கினர் அனனியாவிடம் இறைவாக்கு உரை என்று கூறுகிறார். அதன் அடிப்படையில் இறைவாக்கினர் எரேமியா அனனியாவின் முன்னிலையில் வந்து நின்று, நீ கடவுளின் பெயரால் தவறான இறை வாக்குகளை உரைத்து இந்த மக்களின் மனங்களில் குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறேன். கடவுளின் பெயரால் சொல்லுகிறேன், கடவுள் விரைவில் உன்னை அழித்தொழிப்பார். இந்த பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து நீ சொன்னது போல விரைவில் நாம் மீட்கப்பட மாட்டோம். நாட்கள் பல கடந்துதான் மீட்கப்படுவோம். காரணம், இந்த மக்கள் தாங்கள் செய்கிற தவறுகளை தவறு என உணராத மனிதர்களாக, தாங்கள் செய்கிற அனைத்தையும் நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். நீயோ இவர்களின் வாழ்வில் பொய்யான இறைவாக்கு வழியாக நஞ்சை கலந்து விட்டாய், கடவுள் உன்னை தண்டிப்பார் என கடவுள் கூறிய வார்த்தைகளை இறைவாக்குனர் எரேமியா துணிவோடு அனனியாவிடம் அறிவிக்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். வாக்குமாறாத கடவுளின் வார்த்தையானது அங்கு மெய்ப்பித்து பார்க்கப்படுகிறது. கடவுள் கூறிய வார்த்தைகள் அப்படியே அனனியாவின் வாழ்வில் செயலாக்கப்படுத்தப்படுகிறது. இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது போலவே விரைவில் அனனியா என்ற இறைவாக்கினர் இறந்து போகின்றார். இந்த முதல் வாசகத்தை நமது வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் பலவிதமான தவறுகளை செய்தாலும் நாம் செய்கிற செயல்களை நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்களாகவே பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கின்ற செயல்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பை இறைவன் இன்றைய நாளில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எந்தவித சண்டையும் கிடையாது. 2 பேரும் ஒருவர் மேலே ஒருவர் நல்ல ஆழமான அன்பு வச்சுருந்தாங்க. அந்த அன்பினுடைய அதிகப்படியான வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மனைவி ஒரு நாள் கணவனை பார்த்து சொன்னாங்க, எங்க இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம், கிளம்புங்க அப்படின்னாங்க. கணவன் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, சரி மனைவிக்கு ஏதோ நோய் இருக்கும் போல், அதை நம்மள்ட்ட சொல்ல முடியல, மருத்துவமனைக்கு போகலான்னு சொல்கிறாரு அப்படின்னு புரிந்து கொண்டவராய், சரி வாமா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் போய் வெளியே டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அப்போ மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் வெளியவே உட்காந்துருங்க, நான் உள்ளே போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. சரிம்மா உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் கணவரும். உள்ளே சென்ற அந்த மனைவி மருத்துவரை பார்த்து ஒரே அழுகை. மருத்துவர் சொல்கிறார், அழாதீங்கம்மா, என்ன பிரச்சனை, முதல்ல பிரச்சனையை சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க அப்படின்னா. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பிரச்சனை எனக்கு எதுவுமே இல்லை, என் கணவன் வெளியே உட்காந்துருக்கிறார், அவருக்கு தான் பிரச்சனை. ஆனால் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே தெரியலை, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அப்படின்னாங்க. என்னதாம்மா பிரச்சனை உங்கள் கணவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, கொஞ்ச நாளாகவே என்னுடைய கணவருக்கு காது கேட்குறதில்ல, தனக்கு இந்த கேட்கும் திறன் போயிருச்சுன்றதை அவருக்கு உணரவே இல்லை, அது அவருக்கு தெரியவே இல்லை, அவருக்கே தெரியாமல் அதை குணப்படுத்தணும், நீங்கள் தான் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னாங்க.
டாக்டரும் அந்த அம்மா சொன்னதை பொறுமையாக கேட்டுட்டு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுமா, அவரை குணப்படுத்திடலாம், ஆனால் அவருக்கே தெரியாமல் எப்படி அதை செய்ய முடியும்? அவர்கிட்ட உட்காந்து நான் பேசினாதான் எந்த அளவுக்கு அவருக்கு கேட்குற திறன் இருக்குது, எந்த அளவுக்கு இல்லைன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சாதான் அதற்கான மருத்துவத்தை செய்ய முடியும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரே அழுக, இல்லை என் கணவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றதே தெரியாது, தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார், அதனால் நீங்கள் என் கணவனை கூப்பிட வேண்டாம், நீங்களே ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ இந்த டாக்டர் சொன்னார், அப்போ ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் உங்கள் கணவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க, கொஞ்சம் தூரத்திலிருந்து உங்கள் கணவன்கிட்ட பேசுங்க, எவ்வளோ பக்கத்தில் போகும்போது உங்கள் குரலுக்கு உங்கள் கணவன் செவி கொடுக்குறாரோ அதை வைத்து உங்கள் கணவனுடைய கேட்கும் திறன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த அடிப்படையில் நான் மாத்திரை மருந்து கொடுக்குறேன், அதன் வழியாக அவரை சரிப்படுத்தலாம் அப்படின்னாங்க. இந்த அம்மாவும் சரி நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. கணவனை பார்த்து வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாங்க. கணவனுக்கு ஒரே ஒன்றும் புரியலை. இன்னும் ஆஸ்பத்திரி போவோன்னாங்க, வந்தோம், வெளியே உட்கார சொன்னாங்க, உட்காந்தோம், உள்ளே போனாங்க, வெளியே வந்தாங்க, வா வீட்டுக்கு போவோன்னு சொல்கிறாங்க. சரி மனைவி சொல்கிறா, அதை அப்படியே கேட்போன்னு சொல்லி மனைவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனதும் மனைவி வெளியே நின்றுக்கிட்டு, எங்க நீங்கள் உள்ளே போங்க நான் வர்றேன் அப்படின்னாங்க. அவரும் கதவு சாவியை திறந்துட்டு வீட்டுக்கு உள்ளே போயிட்டார். இந்த அம்மா வெளியே நின்றுக்கிட்டு, எங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பதிலுமே இல்லை. உடனே உள்ளே போனாங்க, நேராக பையை வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு, எங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னாங்க. அப்பையும் ஒரு பதிலும் இல்லை. திரும்ப நேராக அவருக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு, பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு சத்தமாக கேட்டாங்க. அதுக்கு அந்த கணவன் சொன்னார், எத்தனை முறை தான் சொல்கிறது கட்டிட்டேன்னு சொல்லி, நீ வெளியே நின்று கேட்டப்பையும் சொன்னேன், கிச்சனில் நின்று கேட்டப்பையும் சொன்னேன், இப்பையும் சொல்கிறேன், இன்னும் எத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். வேடிக்கையாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதையாக இருந்தாலும் இன்று மனிதர்களாகிய நம்மில் அதிகமாக இருக்கின்ற பண்பு, நமது குறைகளை கூட மற்றவரின் குறையாக பார்க்கிற ஒரு பண்பானது இன்று மேலோங்கி காணப்படுகிறது. எப்படி இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்வில் தவறான ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் அவர்கள் செல்லுகிற பாதை தவறு என்பதை இறைவாக்கினர்கள் வலியுறுத்திய போதும் கூட தாங்கள் செய்வது சரி என்று மாறுதட்டி கொண்டு தங்களின் செயல்களை நியாயப்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தார்களோ அப்படித்தான் பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் இறைவன் நம் வழியாக நாம் செய்கிற செயல்கள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பினை இறைவன் தருகின்றார். இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனிதர் அல்போன்சா மரிய லிகோரி அவர்கள் கூட தன்னுடைய வாழ்வில் ஜெபத்திலும் எழுதுவதிலும் மறைவுரைகள் நிகழ்த்துவதிலும் வல்லவராக இருந்தார். தனது போதனைகள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து தங்களை தாங்களே சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக திகழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இந்த மனிதரை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். நம்மிடம் இருக்கின்ற குறைகளை கண்டுகொண்டு அந்த குறைகளை சரி செய்வதற்கான ஒரு ஆற்றலை இறைவனிடத்தில் இன்றைய நாளில் நாம் வேண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் நல்லது போல தோன்றினாலும் கடவுளுக்கு தகாத காரியங்களை கூட தகுகின்ற காரியம் என எண்ணிக்கொண்டு செய்கின்ற மனநிலை இன்று நாளுக்கு நாள் நம்மில் பலரிடையே அதிகரித்து கொண்டிருக்கிறது. கடவுள் விரும்புவது உள்ளார்ந்த மாற்றத்தையே, வெளிப்புற அடையாளத்தை கடவுள் விரும்புவதல்ல, உள்ளார்ந்த மாற்றத்தை விரும்புகிறார். இஸ்ரேல் மக்களிடையே இறைவாக்கினர் எரேமியா வழியாக அவர்கள் செல்லுகின்ற பாதை தவறு என்பதை இயேசு வலியுறுத்தியதன் அடையாளம் எதற்கு, கடவுள் அதை சொல்லிக்கொண்டே இருந்தது எதற்காக என சிந்திக்கின்ற போது அந்த மக்கள் தங்கள் வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இறைவாக்கினர் எரேமியா வழியாக அவர்கள் செல்லுகின்ற பாதை தவறு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய மனிதராக கடவுள் செயல்பட்டார் என்பதை விவிலியத்தில் இருந்து அறியலாம். இங்கு மட்டுமல்ல, விவிலியத்தின் பல இடங்களில் பார்க்கலாம். எப்போதெல்லாம் அந்த மக்கள் தவறான வழிகளில் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் தங்கள் வாழ்வானது பறிக்கப்படுவதை அவர்கள் உணர்கிறார்கள். பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையில் கூட தாங்கள் ஏன் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணராதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் கடவுள் இறைவாக்கினர் எரேமியா வழியாக உங்கள் வாழ்வு தடம் புரண்டு இருக்கிறது, கடவுளுக்கு தகாத ஒரு வாழ்வாக இருக்கிறது, உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார்.
இந்த வாசகத்தின் பின்னணியோடு நமது வாழ்வில் நாம் நமது தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் என்றால் இன்றைய நாளில் நம்மை நாம் சரி செய்து கொள்ள இறைவன் அழைப்பு தந்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் கூட இயேசுவின் சீடர்கள் இயேசுவை போலவே அவரோடு இருந்த மக்களின் மீது பரிவு கொள்கிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் வெகு நேரமாக உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களை அனுப்பிவிடும், இவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, இவர்களை அனுப்பிவிடும் என்பது அவர்களின் வேண்டுதலாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறார். எங்களிடம் இருக்கதை தருகிறோம், அதை கொண்டு இவர்களுக்கு உணவு கொடுத்து இவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லவில்லை சீடர்கள். மாறாக இவர்களை அனுப்பிவிடும், இவர்களுக்கான உணவு இல்லை என்றார்கள். தங்களுக்கான உணவை அவர்கள் வைத்துக்கொண்டு அதை மற்றவருக்கு தருவதற்கான மனநிலை இல்லாத மனிதர்களாக இருந்தார்கள். கடவுள் அவர்களுக்கு இருப்பதை பகிர வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு மனிதனாகவே உங்களிடம் இருப்பதை முதலில் கொடுங்கள் என்கிறார். அவர்களிடம் இருப்பது 5 அப்பமும் 2 மீன்கள் தான் என்கிறார்கள். அதை கடவுள் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பழுகி பெருகச் செய்து அங்கிருந்த அனைவருக்கும் கொடுத்தார் என இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நாம் ஆழமாக அறிந்திருந்தாலும் மனிதனின் சின்னஞ்சிறிய செயல்பாடுகள் கடவுளை செயல்பட வைப்பதற்கு மிகவும் அவசியமானது என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நல்லதொரு மனமாற்றத்தை நான் பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மனமாற்றத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பதால் எந்தவித அர்த்தமும் இல்லை. கடவுளை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 99 அடிகளை எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த இறைவன் விரும்புவது அவரது வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகருகின்ற மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவரது வார்த்தைகளை கேட்பவர்களாகவும் கேட்ட வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்தித்து நமது வாழ்வை மீண்டுமாக அந்த இறைவனை நோக்கி செல்லுகின்ற பாதையில் செதுக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அழைப்பை தான் இந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த இறைவன் தருகின்ற இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அழைப்பை இன்றைய நாளில் இறைவன் தருகிறார். எப்படி இறைவாக்கினர் எரேமியா உரைத்த வார்த்தைகள் அனைத்துமே கடவுள் மெய்ப்பித்து காண்பிக்க வைத்தாரோ அதுபோல ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக உரையாடுகின்ற இறைவன் இந்த வார்த்தைகளை நமது வாழ்வில் செயலாக்கப்படுத்த வல்லவர். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி இந்த கடவுளை நோக்கி முதலடி எடுத்து வைக்கின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். மணிக்கணக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவரது பணியை பற்றியும் அவர் செய்த புதுமைகளை பற்றியும் போதிக்கின்ற நாம், அவரை பற்றி பெருமை கொள்ளுகின்ற நாம், இவரை பின்பற்றுகிறவர்கள் நாங்கள் என மார்தட்டி கொள்ளக்கூடிய நாம் இந்த இறைவன் விரும்புகின்ற பாதையில் முதலடி எடுத்து வைக்கும் மனிதர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்வில் எல்லாம் மாற்றம் நிகழ வேண்டும் என எண்ணுகிற நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் முதலில் மாற்றமானது நிகழ வேண்டும். நமது மாற்றமே சமூகத்தின் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை முன்னெடுத்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். எரேமியாவின் வார்த்தையை கேட்டு இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து தங்கள் வாழ்வில் மாற்றத்தை முன்னெடுத்தது போல இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர் எழுதிய எழுத்துக்கள் வாயிலாகவும் போதனைகள் வாயிலாகவும் பலர் தங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து மாற்றத்தை முன்னெடுத்தது போல இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நாம் கடவுளை நோக்கி செல்லுகின்ற மனிதர்களாக நமது வாழ்வை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதற்கான அழைப்பை இறைவன் தருகிறார். இறைவன் தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவரின் பாதையில் அவரை பின்தொடரும் மக்களாக பயணம் செய்ய இறைவனிடத்தில் தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக அருள் வேண்டுவோம். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கிடன் என்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கிடன் என்னை. மனமில்லாத மலர் ஆனாலும் இதழ் வாடியே போனாலும்
மனமில்லாத மலர் ஆனாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கிடேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கிடேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பலிபொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரமளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூய ஆவியாராகிய விண்ணகத்தீயில் பற்றி எரிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்பிக்கையோடு இத்திருப்பள்ளியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இந்த புதிய மாதத்தில் அவர்கள் முன்னெடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகளிலும் நீரே உடனிருந்து அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி காத்திட வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளில் நாம் ஆண்டவரை போற்றி புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடவுள் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்தவர்களாய் இந்த இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே.
நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய அன்பு தெய்வம், பல பணிகளுக்கு மத்தியில் நாம் இவரை தேட மறந்திருந்த தருணத்திலும் நம்மை தேடி வருகின்ற இறைவன், தீமைகள் பலவற்றை நாம் செய்திருந்தாலும் நம்மை மன்னித்து தனது ஆசிகளால் நம்மை அனுதினமும் நிறைத்து காத்து வழிநடத்துகின்ற இறைவன், புதிய நாளினை, புதிய மாதத்தின் புதிய நாளினை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை தேடி வந்திருக்கிறார். எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய இறைவன் அப்பரசத்தின் வடிவில் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக நம்மை தேடி வருகிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு ஆறுதல் தரக்கூடிய இறைவனாக இருக்கிறார். நாம் அவரை அறிந்து கொள்ள தவறினாலும் அவர் நம்மை அனுதினமும் அறிந்தவராய் நம் துன்ப நேரங்களில் உடனிருந்து காத்து வழி நடத்துகிறார். இந்த இறைவனின் மேலான கிருபைகளை நன்றியோடு எண்ணி பார்த்து அவரை புகழ்ந்து பாடுவோம். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடையில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடையில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயுன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று உரைத்த அன்பு இறைவன், உறவுகள் நம்மை ஒதுக்கிவிட்டு சென்றாலும், உடன் பழகியவர்கள் நம்மை அறியாதவர்கள் போல நடந்து கொண்டாலும், உலகமே நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும், நம்மை எப்போதும் தேடி வருகின்ற இறைவனாக இந்த இறைவன் இருக்கின்றார். மகனே மகளே என பெயர் சொல்லி அழைத்த இறைவன், தனது உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கின்ற இறைவன், ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி தன் ஆசிகளால் நிரப்புகின்ற தெய்வம். இந்த இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழத் தவறினாலும் நம்மை அன்பு செய்து தான் கொண்ட அன்பின் நிமித்தமாக பலவிதமான நன்மைகளை நமக்கு செய்து பல நல்ல மனிதர்கள் வழியாக நம்மை ஊக்கமூட்டி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற இந்த இறைவனின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் இந்த இறைவனை புகழ்வோம்.
உலையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வந்தீரே. உலையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வந்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உங்கள் செல்வங்களை மண்ணுலகில் அல்ல விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள் என்று கூறிய அன்பு தெய்வம், காலங்கள் பல கடந்தாலும் நாட்கள் பல நகர்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து கண்ணின் கருவெளியாக நம்மை வைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற அன்பு தெய்வம், தாயின் கருவறையிலிருந்து நம்மை உருகொடுத்து உருவாக்கி இந்த மண்ணில் பலரும் நம் வழியாக பயன்பெற பல நல்ல காரியங்களை நம் வழியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தெய்வம், தவறுகளை புரிகிற போதெல்லாம் நாம் செல்லும் பாதை தவறு என்பதை ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக எடுத்துரைத்து நமது வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கி ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வை, அவரை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்வை, ஒரு சாட்சிய வாழ்வை வாழ அனுதினமும் அழைக்கின்ற இறைவன், அப்பரசத்தின் வழியாக தன்னையே முழுவதுமாக அன்று சிலுவையில் கையளித்த இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்காக திருப்பலி வழியாக தன்னை முழுவதுமாக நமக்காக கையளிக்கின்ற இறைவன். அவரை போலவே நாமும் இந்த சமூகத்தில் ஒருவர் மற்றவர் நலனுக்காக நம்மை அர்ப்பணிப்பதற்கான வாழ்வுக்கான பாடத்தை அனுதினமும் தன் வாழ்வாலும் தன் வார்த்தையாலும் வழங்கி வந்து கொண்டிருக்கின்ற இறைவன் நமக்கு இந்த புதிய மாதத்தை தந்துள்ளார். இந்த மாதம் முழுவதுமாக நாம் செய்கிற எல்லா செயல்களையும் இந்த இறைவனுக்கு உகந்த செயல்களாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக நம்மை முழுவதுமாக இந்த இறைவனிடத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை பயன்படுத்த வேண்டுமாய் நம்மை முழுவதும் அவரிடம் சரணாகதி அடையச் செய்வோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தன் வார்த்தைகளின்படி வழி நடக்கின்ற மனிதர்களாக இச்சமூகத்தில் வாழச் செய்ய வேண்டுமாய் அவரது திருவுளத்தை மட்டுமே அனுதினமும் அறிந்து அதனை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக நாம் வாழ நம் வாழ்வை அவருக்கு முழுவதாக அர்ப்பணித்து நம்மை முழுவதுமாக அவரிடம் ஒப்படைத்து இந்த நன்றி மன்றாட்டிற்கு கடந்து செல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புமிக்க மறைபொருளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கடவுளின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையில்லா உலகம் இது, நினைவினில் எழுதிவிடு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நிலையில்லா உலகம் இது, நினைவினில் எழுதிவிடு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. மலரை போன்ற மனித வாழ்வு உலர்ந்து வாடிடுமே. மனதில் தோன்றும் வழியினில் சென்று வேதனை அடையாதே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நீ அறியாமல் வாழுவதே. பரிசுத்த தேவனின் கரங்களில் வந்தாள் பாக்கியம் நிச்சயமே. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நிலையில்லா உலகம் இது, நினைவினில் எழுதிவிடு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது
தந்தை மகன் தூயாவின் பெறாலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.